வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி விஸ்வபடு பிரமந்தனாறு என்று சொல்கிற இடத்துல 1.5 ஏக்கர் காணி விற்பனைக்கு வந்துள்ளது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். இந்த காணொலிக்குள்ள போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து சேரும். இந்த காணி 1.5 ஏக்கர் காணியாக காணப்படுது. இந்த காணிக்கு 10 காய்க்கிற தென்னை நிற்கிது. இப்பொழுது நிறைய காய் காய்த்து கொண்டு நிற்கிற 10 தென்னை நிற்கிது. அது தவிர 60 தென்னை முழுமையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர இந்த காணிக்கு வீடு 2.5 பிராந்த கிச்சன் என்று சொல்லப்படுகிற நோமலான ஒரு வீடும் இருக்குது. பெரிய ஆடம்பரம் இல்லாத நோமலான ஒரு வீடாக இது காணப்படுது. அது தவிர இந்த எஞ்சி இருக்கிற பின்பகுதியில் 1 ஏக்கர் காணி வயல் விதைக்கிறவை தங்களுடைய தேவைக்கு வயல் விதைக்கக்கூடிய மாதிரியாக அமைஞ்ச ஒரு காணியாக இது காணப்படுது. இப்போ நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே சென்று பார்வையிடுவோம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறிய சன்செட் ஒன்று போடப்பட்டிருக்குது. உள்ளே முன்னுக்கு சன்செட் கட்டி இருக்கணும். அதில் முன்னுக்கு ஒரு கட்டில் போட்டு ஒரு 5-6 ஆள் படுத்திருக்கிறேன், நீங்கள் காண்பிருப்பீர்கள். இதில் உள்ளே நாங்கள் பிராந்தையும் சீமேந்தாக காணப்படுது. முழு அறைகளுக்குமே கதவு போடப்பட்டிருக்கு. பிராந்தைக்கும் கதவு போடப்பட்டிருக்குது. நாங்கள் இப்பொழுது இந்த வீட்டினுடைய பிரதான அறையாக காணப்படும் சாமி அறையை உள்ளே சென்று பார்வையிடுவோம். சாமி அறைக்கு கதவு ஜன்னல் எல்லாமே போடப்பட்டிருக்குது. சிறிய ஒரு அளவு திட்ட வீட்டை கொண்ட ஒரு வீடாக இது காணப்படுது. சாமி அறைக்குள்ளே பொருட்கள் வைக்கிற தட்டு கட்டப்பட்டிருக்குது. இதில் இங்கால சாமி தட்டும் கட்டப்பட்டிருக்குது. மேற்கொண்டு நாங்கள் 2வது அறையை பார்வையிட செல்வோம். வயரிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கு. வயரிங் எல்லாம் செய்தபடி இருக்குது. மேற்கொண்டு நீங்கள் இந்த வீட்டில் ஒரு குடும்பம் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் இருந்து உங்களுடைய வேலைகளை செய்வதற்கு இது ஒரு அளவான ஒரு வீடாக இருக்குது. இப்போ நாங்கள் 2வது அறையை பார்வையிடுவோம். 2வது அறை சமையலறைக்கு நேர முன்னுக்கு காணப்படுது. 2வது அறைக்குமே ஜன்னல் எல்லாம் போடப்பட்டிருக்குது. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓட்டு வீடாக இது காணப்படுது. இப்போ நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே அமைந்திருக்கிற சமையலறையை பார்வையிடுவோம். சிறிய ஒரு அளவான சமையலறையாக காணப்படுது. விறகு அடுப்பு எல்லாமே கட்டப்பட்டிருக்குது. இங்கே பொருட்கள் வைக்கிற தட்டு கட்டப்பட்டிருக்கிறது. இந்த வீடு கட்டிட அமைப்பு மிக சிறப்பாக கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் பெயிண்ட் வளங்கள் எல்லாமே ஊத்தையாக இருக்குது. நீங்கள் முழுக்களுமே வீட்டுக்கு புது பெயிண்ட் அடித்தால் அழகான ஒரு வீடாக இருக்கும். கட்டாயம் என்று சொன்னால் கட்டிட அமைப்பு உறுதியான முறையில் கட்டப்பட்டிருக்கு. நீங்கள் நேரடியாக பார்வையிடும் பொழுது அதை காணக்கூடியதாக இருக்கும். இந்த வீட்டினுடைய கிச்சன் பக்க சைட்லேயும் ஒரு தூண் போடப்பட்டு சீட்டால் செட் ஒன்று இறக்கப்பட்டிருக்குது. கட்டாமல் ஓப்பனாக விட்டுருக்கணும். நீங்கள் மழை காலத்திலே மோட்டார் சைக்கிள் உங்களுடைய சைக்கிளை விடுவதாக இருந்தாலும் இல்லை உடுப்புகள் காய விடுவது இவ்வாறான தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியாக கட்டப்பட்டிருக்கு. இந்த வீட்டினுடைய சைட் பகுதியிலே நாங்கள் ஒரு குளியலறையும் ஒரு மலசல கூடமும் கட்டப்பட்டிருக்குது. பின்னுக்கு நான் குறிப்பிட்டிருந்தது போல் தென்னைகள் பெரிய தென்னைகள் நிற்குது. நிறைய காய் காய்க்கிற 10 தென்னை நிற்குது. அது தவிர 60 சிறிய தென்னைகள் நிற்குது. நான் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதிலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய காய் எல்லா மரத்திலையுமே இருக்குது. நாங்கள் இந்த காணியிலே அமைந்திருக்கிற பின்பகுதியில் போய் பார்வையிடுவோம். 60 தென்னை வைக்கப்பட்ட நிலையில் வயல் விதைக்கக்கூடிய மாதிரியாக பின்னுக்கு 1 ஏக்கர் காணி இருக்குது. இல்லை முன்னுக்கு 1/2 ஏக்கர் இருக்குது. மொத்தமாக 1.5 ஏக்கர் காணியாக இந்த காணி அமைந்திருக்குது. உங்களுடைய வருமானத்திற்கு உங்களுடைய தோட்ட தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு காணியாக அமைந்திருக்குது. நிறைய உறவுகள் மலிவான விலையில்
பெரிய காணி கேட்டிருந்தீர்கள். அவ்வாறு மலிவான விலையில் நீங்கள் காணி தேடுபவர்களாக இருந்தால் உங்களுக்கு இது ஒரு உகந்த காணியாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த காணியினுடைய மொத்தமான விலை 75 லட்சம் ரூபாய் கூறப்பட்டிருக்கிறது. இதுக்குள்ளே வந்து குழாய் கிணறும் இருக்குது. கிணறும் அடிக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டிய தேவையில்லை. நல்ல ஒரு காணியாக இருக்குது. 75 சொல்லியிருக்கிறேன். ஆனால் 75 தான் இதனுடைய இறுதியும் உறுதியுமான விலை என்று அல்ல. கதைச்சு பேசி குறைத்து எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த காணி பிடித்திருந்தால் நேரடியாக வாருங்கள், வந்து இந்த காணியை பார்வையிடுங்கள். பார்வையிட்டு நீங்கள் ஒரு விலையை கூறுங்கள், கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நல்ல ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குது. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அயலும் காணப்படுது. நல்ல மண்வளம். இந்த மண்வளத்தினுடைய மண்வளத்தை நீங்கள் பார்வையிடும் பொழுது நீங்கள் கண்டிருப்பீர்கள். மரங்கள் செழிப்பாக வளர்ந்திருக்கிறதை காணக்கூடியதாக இருக்குது. அதனால் மண்வளத்தை பற்றி எந்த ஒரு குறையும் இல்லை. நீங்கள் நேரடியாக வந்து பார்வையிடுங்கள். இந்த பகுதியில் இருந்து அருகாமையிலேயே வந்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடங்கள் அமைஞ்சிருக்குது. அதாவது உங்களுக்கு முக்கியமாக பாடசாலை, சந்தை, இதுகள் எல்லாமே 500 மீட்டர் 700 மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. பலசரக்கு கடைகளாக இருக்கட்டும் சரி, ஹார்ட்வேர் அனைத்துமே அருகாமையில் அமைந்திருக்கு. நீங்கள் நீண்ட தூரம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செல்ல வேண்டிய தேவையில்லை. மிக மிக அருகாமையிலேயே எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் ஒரு காணி அமைந்திருக்குது. நல்ல ஒரு காணி. நிறைய உறவுகள் இந்த தருமபுரம் விசுவமடு பகுதியில் காணி தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு தேடுபவர்களுக்கு இது உகந்த காணியாக இருக்கும். திரையிலே தெரியும் தொலைபேசி இலக்கம் என்னுடைய தொலைபேசி இலக்கம். இந்த நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். மேல் கொண்டு கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த திரையில் தெரியும் தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எமது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது. எனது யூடியூப் தளத்துக்குள்ளே சென்று நீங்கள் பார்வையிட்டால் தெரியும், நிறைய காணி சோல்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் என்னுடைய தளத்தை நம்பி என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் உங்களுடைய காணியை விற்பனை செய்து தர எமது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது. இந்த விளம்பர சேவையை நான் 2 முறையில் செய்து கொண்டு வரேன். ஒன்று வந்து விளம்பர கட்டணத்துக்கு உங்களுடைய தொலைபேசி இலக்கம் போட்டு உங்களுடைய காணியை நீங்களே நேரடியாக விற்பதற்கான ஒழுங்குபடுத்தலையும் செய்து கொண்டு வரேன். அதே நேரம் கமிஷனுக்கு புரோக்கர் வேலையா காணி எடுத்து விற்கிற வேலையும் செய்து கொண்டிருக்கேன். உங்களுக்கு எது பிடித்திருக்கும், உங்களுடைய காணி, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, நீங்கள் எவ்வாறு அதை விற்பனை செய்ய வேண்டும் என்பது உங்களுடைய முடிவில் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய காணியை எவ்வாறு விற்பனை செய்ய இருந்தாலும் எங்களுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நன்றி உறவுகளே. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தினை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள்.